In this class, we discuss about parabola, standard equation of parabola. Standard equation of parabola பார்க்கலாம். Standard equation of parabola. Equation of parabola. நம்ம வந்து இந்த ஈக்குவேஷன் இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா, இது வந்து y ஆக்சிஸ்ன்னு எடுத்துக்கலாம், இது வந்து x ஆக்சிஸ்ன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து ஒரு பேராபோலா நம்ம வரைய போகிறோம். இப்போ இந்த பேராபோலா பார்த்தீங்கன்னா ஓப்பன் ரைட்வோர்டு அப்படி இருக்கு. இது வந்து இந்த பேராபோலா வந்து ஓப்பன் ரைட்வோர்டு இருக்கு. சரிங்களா? இதனுடைய வெர்டெக்ஸ் வந்து ஆரிஜின்ல எடுத்திருக்கும். வெர்டெக்ஸ் வந்து ஆரிஜின்ல இருக்கு. ஃபோக்கஸ் வந்து a,0, ஃபோக்கஸ் கோஆர்டினேட் a,0 அப்படின்னு எடுத்திருக்கும். சரிங்களா? இதுக்கு வந்து டைரக்ட்ரிக்ஸ் எப்படி இருக்குன்னா, parallel to y axis at a distance x is equal to minus a அதில் இருக்கு. x is equal to minus a. So x plus a is equal to 0. இதுதான் டைரக்ட்ரிக்ஸ் ஈக்குவேஷன். இந்த பேராபோலா ஈக்குவேஷன் வந்து y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax அப்படின்னு கொடுத்துருக்கோம். a வந்து கிரேட்டர் தென் 0 அப்படின்னு இருக்கு. சரிங்களா? இதுல வந்து நமக்கு இந்த லேட்டஸ் ரெக்டம்ன்றது என்ன பார்த்தீங்கன்னா, ஃபோக்கல் கார்டு பாசஸ் த்ரூ, அதாவது பர்பண்டிகுலர் ஃபோக்கல் கார்டு பாசஸ் த்ரூ ஃபோக்கஸ், இல்லைன்னா ஃபோக்கல் கார்டு பாசஸ் பர்பண்டிகுலர் டு தி ஆக்சிஸ். இதுதான் லேட்டஸ் ரெக்டம் சொல்றோம். இல்லைன்னா டபுள் ஆர்டினேட் பாசஸ் த்ரூ ஃபோக்கஸ் தான் வந்து நம்ம லேட்டஸ் ரெக்டம் சொல்றோம். சரிங்களா? இந்த லேட்டஸ் ரெக்டமுக்கு கோஆர்டினேட் என்ன பார்த்தீங்கன்னா a,2a. இந்த பாயிண்ட் வந்து a,-2a அப்படின்னு சொல்லியிருப்போம். ஸோ லெங்த் ஆஃப் தி லேட்டஸ் ரெக்டம் வந்து 4a அப்படின்னு நமக்கு கிடைக்குது. இதுல இருந்து இந்த y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax இருக்கு இல்லைங்களா? y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ax. அப்போ y ஸ்கொயர் வந்து ஈக்குவல் டு 4a வந்து நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா லேட்டஸ் ரெக்டம் அப்படின்னு எடுத்துட்டு இன்ட்டு எக்ஸ் அப்படின்னு போட்டுக்கிறோம். ஸோ y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax. y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4axன்றது பேராபோலா ஈக்குவேஷன், பேராபோலா ஓப்பன் ரைட்வோர்டு அப்படின்னு நம்ம எடுத்திருக்கோம். சரிங்களா? இப்போ வந்து நம்ம என்ன பண்றோம்னா அதர் ஃபார்ம் ஆஃப் ஏ பேராபோலா பார்க்கலாம். அதர் ஃபார்ம் ஆஃப் ஏ பேராபோலா வித் லேட்டரல் ரெக்டம் 4a அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? இப்போ பாருங்க, அதர் ஃபார்ம் ஆஃப் ஏ பேராபோலா, அதர் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஏ பேராபோலா அப்படின்னு பார்க்கலாம். சரிங்களா? இப்போ பார்க்க போறது பேராபோலா ஓப்பனிங் டு லெஃப்ட். இப்போ பார்க்க போறது வந்து பேராபோலா. இங்க பார்த்தது வந்து பேராபோலா ஓப்பனிங் ரைட்வோர்டு. இப்போ பார்க்க போறது பேராபோலா, நம்ம பார்க்க போறது என்ன பார்த்தீங்கன்னா பேராபோலா ஓப்பனிங் டு லெஃப்ட் டைரக்ஷன்ல ஓப்பன் ஆயிருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? பேராபோலா ஓப்பனிங் டு லெஃப்ட் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? எழுதிறேன். பேராபோலா ஓப்பனிங் டு லெஃப்ட். இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா எக்ஸ் ஆக்சிஸ்னு ஒன்று எடுத்துப்போம். இங்க பாருங்க, இது வந்து ஆக்சிஸ் ஆஃப் தி பேராபோலா, அடுத்து இங்க வந்து டான்ஜென்ட் அடுத்து பேராபோலான்னு எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் டைரக்ட்ரிக்ஸ் அப்படின்னு எடுக்க போறேன் நான். நல்லா கவனிங்க, இங்க ஓப்பனிங் ரைட்வோர்டு தானப்பா இருக்கணும். சரி ஓப்பனிங் லெஃப்ட்வோர்டு தானே இருக்கணும். பேராபோலா ஓப்பனிங் லெஃப்ட்வோர்டு. அப்போ பேராபோலா ஓப்பனிங் லெஃப்ட்வோர்டு அப்படி இருக்கு. பேராபோலா ஓப்பனிங் லெஃப்ட்வோர்டு. இப்போ வந்து இந்த பேராபோலா ஓப்பனிங் ரைட்வோர்டுக்கும் பேராபோலா ஓப்பனிங் லெஃப்ட்வோர்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து, இங்க இப்போ வந்து பேராபோலா ஓப்பனிங் ரைட்வோர்டுக்கு வந்து ஃபர்ஸ்ட் 4th குவாட்ரண்ட்ல இருந்தது கிராஃப். இப்போ வந்து பேராபோலா ஓப்பனிங் லெஃப்ட்வோர்டு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செகண்ட் அண்ட் 3rd குவாட்ரண்ட்ல இருக்கு. அப்படின்னு என்ன இருக்குன்னா எக்ஸ் வந்து இங்க வந்து பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்ல மட்டும் வரைஞ்சிருந்தோம், இங்க வரையுது நெகட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்ல வரைஞ்சிருக்கும். அப்படின்னா இந்த ஈக்குவேஷனுக்கு பேராபோலா இந்த ஈக்குவேஷன் என்ன வரணும் பார்த்தீங்கன்னா, ஓப்பன் ரைட்வோர்டுக்கு வந்து ஒரு -1 மட்டும், எக்ஸுக்கு ஒரு மைனஸ் போட்டுட்டோம்னா போதும். அப்படின்னா y ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு -4ax, -4ax அப்படின்னு எடுத்துட்டோம்னா இந்த இப்போ என்ன வந்துருச்சு பாருங்க, எக்ஸுக்கு ஒரு மைனஸ் வந்த மாதிரி அஸ்யூம் பண்ணிக்கிங்க. ஸோ a வந்து கிரேட்டர் தென் 0 எடுத்துக்கணும். சரிங்களா? அப்போ y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax, a கிரேட்டர் தென் 0 இருந்துச்சுன்னா பேராபோலா ஓப்பன் ரைட்வோர்டு. இது y ஸ்கொயர் ஈக்குவல் டு -4ax, a கிரேட்டர் தென் 0 இருந்துச்சுன்னா பேராபோலா ஓப்பன் லெஃப்ட்வோர்டு அப்படின்னு நமக்கு கிடைக்குது. புரியுதுங்களா? சரி, இப்போ என்ன பண்ணலாம் பாருங்க. இப்போ வந்து இங்க ஃபோக்கஸ் எடுத்துக்கிறோம். இந்த ஃபோக்கஸ் கோஆர்டினேட் என்ன வரும்னு சொல்லுங்க, -a,0 கிடைக்கும். இப்போ இந்த ஃபோக்கஸ்ல இருந்து என்ன பண்ணலாம்னா இந்த ஒரு பாயிண்ட், பேராபோலால ஒரு பாயிண்ட் எடுத்துட்டேன். இதுதான் PS டிஸ்டன்ஸ். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும் என்ன டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா, பேராபோலாக்கு டிஸ்டன்ஸ் ஆஃப் தி பாயிண்ட் ஃப்ரம் தி பேராபோலா டு ஃபோக்கஸ் தட் இஸ் ஈக்குவல் டு பர்பண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி டைரக்ட்ரிக்ஸ் அப்படின்னு இருக்கணும். அப்படிதானப்பா PS இஸ் ஈக்குவல் டு PM அப்படின்னு இருக்கணும். சரி, இப்போ வந்து இந்த பாயிண்ட் தான் வெர்டெக்ஸ் கோஆர்டினேட் என்ன பார்த்தீங்கன்னா 0,0. உங்களுக்கு இது புரியுது.
அடுத்து இங்க பாருங்க வெர்டெக்ஸ் என்ற பாயிண்ட் பேராபோலால எடுத்திருக்கேன். இந்த பேராபோலால இந்த வெர்டெக்ஸ் என்ற பாயிண்ட் எஸ்ல இருந்து சம் டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லைங்களா? இப்போ வந்து இதுதான் எஸ்வி எடுக்கிறோம். இந்த டிஸ்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி டைரக்ட்ரிக்ஸ் இருக்கணும். அப்போ விஜெட் எஸ்வி ஈக்குவல் டு விஜெட்டா இருக்கணும். அப்படின்னா நம்ம இங்க வரைஞ்ச டைரக்ட்ரிக்ஸ் லைன் இருக்கு இல்லையா? இந்த லைன் எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கணும் பாத்தீங்கன்னா இந்த விஜெட் இஸ் ஈக்குவல் டு எப்படி இருக்கணும்னு சொல்லுங்க எஸ்வி இருக்கணும். அப்படிதானே இருக்கணும். அதுதானே டெஃபினேஷன் ஃபார் பேராபோலா. அப்படின்னா இந்த ஜெட் கோஆர்டினேட் என்ன வரும் பாத்தீங்கன்னா a, 0 வரும். அப்போ இந்த டைரக்ட்ரிக்ஸ் லைன் இருக்கு இல்லையா ZM டைரக்ட்ரிக்ஸ் லைன் ZM இருக்கு இல்லைங்களா? இந்த ZMக்கு என்ன ஈக்குவேஷன் பாத்தீங்கன்னா x is equal to a அப்படின்னா x minus a is equal to 0 x minus a is equal to 0 அப்படின்னு நமக்கு கிடைக்கும். ஸோ அப்போ உங்களுக்கு என்னென்ன புரிஞ்சிருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பேரபோலா ஓப்பனிங் லெஃப்டோடுக்கு வந்து y² - 4ax வந்து ஈக்குவேஷன் ஆஃப் தி பேரபோலா. ஃபோக்கஸுக்கு வந்து நமக்கு கோஆர்டினேட் வந்து -a, 0. அடுத்த டைரக்ட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் வந்து x = a அதர்வைஸ் x - a = 0 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆனால் லெங்த் ஆஃப் தி லேட்டஸ்ட் ரெக்டம் வந்து இங்க என்ன வந்ததோ அதே தான் வரும் இங்கேயும். எப்படி பார்த்தீங்கன்னா லெங்த் ஆஃப் தி லேட்டஸ்ட் ரெக்டம் என்னது டபுள் ஆர்டினேட் பாசஸ் த்ரூ ஃபோக்கஸ். டபுள் ஆர்டினேட் பாசஸ் த்ரூ ஃபோக்கஸ் தான் வந்து என்ன வருது சொல்லுங்க உங்களுக்கு வந்து லேட்டஸ்ட் ரெக்டம் அப்படின்னு வருது. இந்த பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இங்க -a எடுத்துக்கலாம். புரியுதுங்களா? அதாவது இந்த டபுள் ஆர்டினேட் பாசஸ் த்ரூ ஃபோக்கஸ் இருக்கு இல்லைங்களா? இதுதான் வந்து லேட்டஸ்ட் ரெக்டம். லேட்டஸ்ட் ரெக்டம்க்கு எக்ஸ் கோஆர்டினேட் நம்ம வந்து -a எடுத்துக்கோனா அப்போ y கோஆர்டினேட் என்ன வரும் சொல்லுங்க y² இங்க நமக்கு ஃபார்முலா -4a இன்டு எக்ஸுக்கு ஒரு -a போட்டுங்க. அப்போ y² என்ன வருது பாருங்க 4a² வருது. ஸோ y is equal to ± 2a வருது. அப்படின்னா இந்த பாயிண்ட் வந்து 2a எடுத்துங்க. இந்த பாயிண்ட் வந்து -a, 2a அதாவது இந்த பாயிண்ட் a எடுத்துக்கலாம், இந்த பாயிண்ட் b எடுத்துக்கலாம். அப்ப a கோஆர்டினேட் அதாவது எண்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் தி லேட்டஸ்ட் ரெக்டம் வந்து -a, 2a அடுத்து -a, -2a -2a. அப்ப இந்த லெங்த் என்ன வரும் பாருங்க 4a வருது. அப்ப லெங்த் ஆஃப் தி லேட்டஸ்ட் ரெக்டம் வந்து எவ்வளவு வருதுன்னா 4a. லெங்த் ஆஃப் தி லேட்டஸ்ட் ரெக்டம் வந்து நமக்கு 4a வந்திருக்கு. அடுத்து ஆக்சிஸ் ஈக்குவேஷன் பாருங்க. ஆக்சிஸ் ஈக்குவேஷன் என்ன சொல்லுங்க ஆக்சிஸ் ஈக்குவேஷன் வந்து x ஆக்சிஸ் என்ன அப்ப என்ன வரும் சொல்லுங்க y is equal to 0. ஸோ டேஞ்சன்ட் அட் வெர்டெக்ஸ் என்ன சொல்லுங்க y ஆக்சிஸ் என்ன சொல்லுங்க x is equal to 0 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இது இந்த லைன் இருக்குல்ல லேட்டஸ்ட் ரெக்டம் ஈக்குவேஷனுக்கு லேட்டஸ்ட் ரெக்டம் இருக்கு இல்லையா இந்த லேட்டஸ்ட் ரெக்டமோட ஈக்குவேஷன் கேட்டாங்கன்னா இந்த லேட்டஸ்ட் ரெக்டம் வந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருந்து இருக்கு y ஆக்சிஸ்ல இருந்து -a லெங்த்ல டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அப்போ x is equal to -a போட்டோம்னா x plus a equal to 0. This is the equation of the lattice rectum அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். புரியுதுங்களா அது? சரி. இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா பேராமெட்ரிக் கோஆர்டினேட்ஸ் நம்ம பார்க்க போறோம். இங்க பேராமெட்ரிக் கோஆர்டினேட்ஸ் இங்க வந்து பேராபோலா ஓப்பனிங் ரைட் ஓடுக்கு பேராமெட்ரிக் கோஆர்டினேட்ஸ் என்ன பார்த்துருந்தோம் நம்ம சொல்லுங்க at², 2at அப்படிதானே பார்த்தோம். at², 2at அப்படின்னு நம்ம பார்த்துருந்தோம். இப்போ வந்து அதே மாதிரி வந்து இது ஓப்பனிங் லெஃப்ட் ஓடு இருக்கு இல்லைங்களா அதுக்கு வந்து பேராமெட்ரிக் ஈக்குவேஷன் நம்ம பார்க்கலாம். இப்போ ஆக்சுவலா ஈக்குவேஷன் சொல்லுங்க y² = -4ax தானே ஓப்பனிங் லெஃப்ட் ஓடு. இது வந்து எப்படி எழுதலாம் சொல்லுங்க y × y is equal to -2x × 2a அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம் இல்லப்பா. இப்படி தானே எழுத போறோம். சரி. இப்போ இது எப்படி எழுதலாம் சொல்லுங்க y/2a is equal to என்ன பண்ணலாம்னா -2x y ன்னு போட்டுட்டு தட் இஸ் ஈக்குவல் என்ன போடலாம் சொல்லுங்க t ன்னு போட்டுக்கலாம். பேராமீட்டர் t ன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? அப்படி எடுத்தீங்கன்னா y/2a is equal to t ன்னு எடுத்துக்கலாம் இல்லையா? இதுல வந்து y = 2at அப்படின்னு கிடைக்குது. y is equal என்ன கிடைக்குது சொல்லுங்க 2at கிடைக்குது. இப்போ அடுத்து வந்து இந்த -2x y is equal to t எடுக்கலாம் இல்லைங்களா? இப்படி எடுத்தா -2x is equal to y into t ன்னு வருது. y வேல்யூ 2at சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. அப்போ -2x is equal to 2at into இது ஒரு t ன்னு போட்டுக்கலாம். 2 கேன்சல். அப்போ x is equal to -at². கரெக்ட்டுங்களா? உங்களுக்கு தான் தெரியும் இல்லைங்களா x அதாவது a-வும் t-யும் பாசிட்டிவ். இந்த ஓப்பனிங் லெஃப்ட் ஓடு இருந்துச்சுன்னா x கோஆர்டினேட் நெகட்டிவ் வரணும். x கோஆர்டினேட் நெகட்டிவ் y வந்து என்ன வரும் சொல்லுங்க பாசிட்டிவ் இல்ல நெகட்டிவ் வரலாம். x வந்து கண்டிப்பா நெகட்டிவ் தான் இருக்கணும். x வந்து கண்டிப்பா நெகட்டிவ் தான் இருக்கணும். சரி புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால x = -at² வந்திருக்கு. y is equal to 2at அப்படின்னு நம்ம பேராமெட்ரிக் ஃபார்ம் எடுத்திருக்கோம். பேராமெட்ரிக் கோஆர்டினேட் அப்படின்னு எடுத்திருக்கோம். புரியுதுங்களா? அதாவது ஒரு பேராபோலா இப்படி இருக்கு. இந்த பேராபோலா வந்து ஓப்பன் லெஃப்ட் ஓடு இருக்கு. அப்ப இதுல ஒரு பாயிண்ட் நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம் பாத்தீங்கன்னா பேராமெட்ரிக் ஃபார்ம்ல -at², 2at அப்படின்னு நம்ம ரெப்ரசென்ட் பண்ண போறோம். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து பேராபோலா ஓப்பனிங் அப்வோர்டு பார்க்க போறோம். பேராபோலா ஓப்பனிங் அப்வோர்ட் அப்படின்னு பார்க்கலாங்களா? சரி. இப்போ இந்த பேராபோலா ஓப்பனிங் அப்வோர்டு பார்க்கலாம் பாருங்க. இப்போ என்ன பண்ணலாம்னா நம்ம வந்து ஒரு y ஆக்சிஸ் x ஆக்சிஸ் அப்படின்னு வரைஞ்சிக்கலாம். இது வந்து y ஆக்சிஸ்.
சரிங்களா? இது வந்து எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ பேரபோலா ஓப்பனிங் நம்ம அப்வோர்டு எடுக்க போறோம். பேரபோலா ஓப்பனிங் அப்வோர்டு. சரிங்களா? இப்போ இது வந்து பேரபோலா ஓப்பனிங் அப்வோர்டு. அப்போ பேரபோலா ஓப்பனிங் அப்வோர்டுனா எந்த பாயிண்ட் எடுத்தாலும் y கோஆர்டினேட் பாசிட்டிவா தான் இருக்கும். பேரபோலா ஓப்பனிங் அப்வோர்டுக்கு வந்து y கோஆர்டினேட் பாசிட்டிவா இருக்கும். x கோஆர்டினேட் வந்து பாசிட்டிவும் இருக்கலாம், நெகட்டிவாவும் இருக்கலாம் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, இங்க வந்து நமக்கு ஃபோக்கஸ் வந்து இந்த பாயிண்ட் ஃபோக்கஸ் எடுத்துக்கலாம். இந்த ஃபோக்கஸ் எஸ்ன்னு எடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட் வந்து y ஆக்சிஸ்ல இருக்கிறதுனால x கோஆர்டினேட் வேல்யூ 0, 0, a அப்படின்னு எடுத்துக்கிறோம். 0, aன்னு எடுத்துக்கிறோம். சரி, நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம்னா இந்த இந்த பேரபோலால ஏதாவது ஒரு பாயிண்ட் எடுத்துக்கலாம். பாயிண்ட் Pன்னு எடுத்திருக்கேன். புரியுதுங்களா? அடுத்து வந்து ஒரு டைரக்ட்ரிக்ஸ் லைன் ஒன்று எடுக்க போறேன் நான். ஒரு டைரக்ட்ரிக்ஸ் லைன் ஒன்று எடுத்துக்கிறேன். சரிங்களா? அப்போ டைரக்ட்ரிக்ஸ் லைன் வந்து இங்க எடுத்திருக்கேன். இதுதான் டைரக்ட்ரிக்ஸ் லைன். இப்படி எடுத்திருக்கேன். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட் பேராபோலால இருந்து எஸ்ன்றது சர்டைன் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. அடுத்து இந்த பாயிண்ட் வந்து இந்த டைரக்ட்ரிக்ஸ்ல இருந்து சர்டைன் பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் இருக்கு. புரியுதுங்களா? இந்த மாதிரி இருக்கு. இப்போ இந்த பாயிண்ட் தான் நம்ம என்ன எடுத்துக்கிறோம்னா எம்னு எடுத்துக்கிறோம். இந்த பாயிண்ட் ஜெட்னு எடுத்துக்கிறோம். இந்த பாயிண்ட் வெர்டெக்ஸ்னு எடுத்துக்கிறோம். வெர்டெக்ஸ் வந்து கோஆர்டினேட் 0,0 அப்படியே எடுத்தாச்சு. சரி, இப்போ பாத்தீங்கன்னா இந்த டைரக்ட்ரிக்ஸ் எப்படி இருக்குன்னா இந்த இந்த பாயிண்ட் வின்றது பேரபோலால தானே இருக்கு. பேரபோலா டெஃபினிஷன் அது எனி பாயிண்ட் ஆன் தி பேரபோலால இருந்து ஃபோக்கஸ் இருக்கிற டிஸ்டன்ஸும் அப்புறம் அந்த பாயிண்ட் ஃபிக்ஸ்டு லைன் டைரக்ட்ரிக்ஸ் லைன்ல இருக்கு அந்த டிஸ்டன்ஸும் ஈக்குவலா இருக்கணும். அப்போ இந்த லெங்த் நம்ம ஏன்னு எடுத்துக்கோனா இந்த லெங்த் ஏன்னு வரணும். இந்த லெங்த் வந்து ஏன்னு வரணும். அப்போ இந்த லெங்த் ஏன்னா இந்த லெங்த் ஏன்னா y ஈக்குவல் டு மைனஸ் ஏ தானப்பா. ஏன்னா இந்த கோஆர்டினேட் வந்து 0, ஏன்னு வரும். கரெக்டாக 0, ஏ வருது. அப்போ இது வந்து என்ன வரும் சொல்லுங்க, y இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ லைன். இந்த லைன் வந்து y ஈக்குவல் டு மைனஸ் ஏ லைன். அப்போ டைரக்ட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா y பிளஸ் ஏ ஈக்குவல் டு 0. அப்போ வந்து நமக்கு பேரபோலா ஓப்பனிங் அப்வோர்டுக்கு வந்து டைரக்ட்ரிக்ஸ் ஈக்குவேஷன் y பிளஸ் ஏ ஈக்குவல் டு 0, ஃபோக்கஸ் வந்து 0, a அப்படின்னு வந்திருக்கு. புரியுதுங்களா? சரி, அடுத்து வந்து ஆக்சிஸ் வந்து y ஆக்சிஸ். ஆக்சிஸ் ஆஃப் தி பேரபோலா வந்து ஆக்சிஸ்ன்றது என்ன சொல்லியிருக்கேன்னு சொல்லுங்க. அதாவது ஃபோக்கஸ்ல இருந்து ஒரு லைன் வந்து பர்பெண்டிகுலர் டு டைரக்ட்ரிக்ஸ் வரைஞ்சோம்னா அதுதான் ஆக்சிஸ். அப்ப இங்க y ஆக்சிஸ் தான் வந்து என்ன சொல்றோம், y ஆக்சிஸ் தான் வந்து ஆக்சிஸ் ஆஃப் திஸ் பேரபோலா. இந்த ஆக்சிஸ் ஆஃப் தி பேரபோலாக்கு ஈக்குவேஷன் என்ன வரும்னு சொல்லுங்க, x is equal to 0. அடுத்து டேஞ்சன்ட் அட் வெர்டெக்ஸ் வரைஞ்சிருக்கீங்களா. இந்த டேஞ்சன்ட் அட் வெர்டெக்ஸ் வந்து x ஆக்சிஸ் தான் டேஞ்சன்ட் அட் வெர்டெக்ஸ். டேஞ்சன்ட் அட் வெர்டெக்ஸ் வருது. சரிங்களா? அப்ப இந்த டேஞ்சன்ட் ஈக்குவேஷன் டேஞ்சன்ட் அட் வெர்டெக்ஸ் ஈக்குவேஷன் வரும்னா y equal to 0 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. y equal to 0 அப்படி கிடைச்சிருக்கு. சரி, இப்போ பேரபோலா ஓப்பனிங் அப்வோர்டு இருக்கு இல்லைங்களா. இப்போ இந்த பேரபோலா ஓப்பனிங் அப்வோர்டுக்கு வந்து நம்ம வந்து ஈக்குவேஷன் டெரைவ் பண்ணிடலாம். சரிங்களா? அப்ப எப்படி ஈக்குவேஷன் டெரைவ் பண்றதுன்னா உங்களுக்கு ஆல்ரெடி டெஃபினிஷன் அது பேராபோலாக் டெஃபினிஷன் டிஸ்டன்ஸ் ஆஃப் தி பாயிண்ட் ஃப்ரம் தி ஃபிக்ஸ்டு பாயிண்ட் ஃபோக்கஸ் that must be is equal to என்ன வரணும்னு சொல்லுங்க, பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி டைரக்ட்ரிக்ஸ். அப்ப pm அப்படி எடுத்துக்கலாம். இதை ஸ்கொயர் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா வந்து ஸ்கொயர் ரூட்ல வருன்றதுனால இந்த பாயிண்ட் பிக்கு வந்து நம்ம x, y கோஆர்டினேட் x, yன்னு எடுத்துங்க. இது 0, a தானே இருக்கு. இப்போ வந்து p to s டிஸ்டன்ஸ்க்கு என்ன பண்ணணும், டிஸ்டன்ஸ் ஃபார்முலா போட்டுடணும். அப்ப டிஸ்டன்ஸ் ஃபார்முலா போடும்போது என்ன வருது பாருங்க, x minus 0 whole square plus y minus a whole square. கரெக்ட்டுங்களா? is equal to distance of this point from the directrix. distance of the point from the directrix என்ன வரும் சொல்லுங்க, y plus a whole square divided by square root of coefficient of x square. directrix equation என்னது, y plus a equal to 0. நமக்கு தெரியும் ஒரு பாயிண்ட் வந்து ஸ்ட்ரைட் லைன்ல இருந்து எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறது, mod of ax plus by plus c divided by coefficient of x square plus coefficient of y square ஸ்கொயர் ரூட்ல எழுதணும். ஆனா இங்க ஸ்கொயர் பண்ணிருந்தோம்னா அந்த ஸ்கொயர் ரூட் போயிடும், ஸ்கொயர் ரூட்டை கேன்சல் பண்ணிடுவோம். சரிங்களா? இப்போ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x ஸ்கொயர் எவ்வளவு, 0 ஸ்கொயர், கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y ஸ்கொயர் 1 ஸ்கொயர். இங்க வந்து எப்படி தானே இருக்கு, y plus a equal to 0. சரிங்களா? இது எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. இப்போ இது எக்ஸ்பேண்ட் பண்ண என்ன கிடைக்குது பார்க்கலாமா? இது இப்போ பாருங்க, x ஸ்கொயர் பிளஸ் y ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் மைனஸ் 2ya இட்ஸ் ஈக்குவல் டு என்ன வருது பாருங்க, y ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் பிளஸ் 2ya அப்படின்னு இருக்கு. கரெக்டுங்களா? சரி, இப்போ இதுல என்னென்ன கேன்சல் பண்ணலாம் பாருங்க, y ஸ்கொயர் கேன்சல் ஆயிருச்சு, a ஸ்கொயர் கேன்சல் ஆயிருச்சு. இந்த மைனஸ் 2ya ரைட் சைடு கொண்டு போயிருங்க. அப்போ மைனஸ் 2ya ரைட் சைடு கொண்டு போயிட்டீங்கன்னா நமக்கு என்ன வருது பார்க்கலாமா? இப்போ பாருங்க, x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ஆல்ரெடி இங்க 2ya இருக்கு, இந்த மைனஸ் 2ya இங்க கொண்டு வந்தீங்கன்னா 4ya. சரிங்களா? 4ay. அப்போ வந்து பேரபோலா ஓப்பனிங் அப்போர்டு இருக்கு இல்லைங்களா, பேரபோலா ஓப்பனிங் அப்போர்டுக்கு வந்து என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா x ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay அப்படின்னு நமக்கு கிடைக்குது. சரிங்களா? இப்போ வந்து பாருங்க, இது y ஆக்சிஸ், இது வந்து x ஆக்சிஸ். நெக்ஸ்ட் வந்து நம்ம இங்க பேரபோலா இப்படி வரைஞ்சிருக்கோம், ஓப்பனிங் அப்போர்டுன்னு இப்படி வரைஞ்சிருக்கோம். சரிங்களா? அடுத்து இது டைரக்ட்ரிக்ஸ்ன்னு எடுத்துட்டோம். அடுத்து வந்து இப்போ என்ன பண்ண போறோம்னா நம்ம வந்து லேட்டஸ் ரெக்டம் எடுக்க போறோம். இதுதான் லேட்டஸ் ரெக்டம். லேட்டஸ் ரெக்டம் என்னது, டபுள் ஆர்டினேட் பாசஸ் த்ரூ என்ன வரணும்ப்பா, ஃபோக்கஸ்னு வரணும். டபுள் ஆர்டினேட் பாசஸ் த்ரூ ஃபோக்கஸ் அப்படின்னு வரணும். இது வந்து எஸ், இது வந்து 0, aன்னு எடுத்தாச்சு.
இப்போ இந்த பாயிண்ட் இருக்குங்களா, இது வந்து எல், இது எல் டேஷ்னு வச்சுங்க. லேடஸ் ரெக்டமுடைய எண்ட் பாயிண்ட்ஸ் வந்து எல் அண்ட் எல் டேஷ்னு வச்சுக்கிட்டோம்னா இந்த ரெண்டுத்துக்குமே y கோஆர்டினேட் சேம் a தான் வரும். x கோஆர்டினேட் கண்டுபிடிக்கணும். x கோஆர்டினேட் எப்படி கண்டுபிடிக்கிறோம் பாருங்க. இது ஆக்சுவலா ஓப்பனிங் அப்போர்டுக்கு x ஸ்கொயர் = 4ay தானே வருது. 4ay ன்னு வருது. y வேல்யூ a சப்ஸ்டிட் பண்ணுங்க. அப்போ 4a ஸ்கொயர் x ஸ்கொயர் = 4a ஸ்கொயர் வருது. ஸோ x is equal to +or-2a ன்னு வருது. அப்படின்னா இந்த கோஆர்டினேட் வந்து a, இது 2a, a கரெக்ட்டுங்களா? இந்த l டேஷ் கோஆர்டினேட் என்ன வரும்? -2a, a அப்படின்னு வருது. அப்போ வந்து லெங்த் ஆஃப் தி l டேஷ் எவ்வளவு வரும்னு சொல்லுங்க. இந்த லெங்த் வந்து 2a ன்னு வருதா? x கோஆர்டினேட் l உடைய l வந்து how much distance from y axis இருக்கு? 2a distance இருக்கு. இதுவும் எவ்வளவு இருக்கு? 2a distance இருக்கு. அப்போ வந்து l to l dash வந்து எவ்வளவு வந்திருக்கு? 4a ன்னு வந்திருக்கு. சோ அப்போ length of lattice rectum என்ன கிடைச்சிருக்குன்னா நமக்கு 4a அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. புரியுதுங்களா? சரி, இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், இது வந்து என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? ஃபோக்கஸ் கண்டுபிடிச்சிட்டோம், டைரக்ட்ரிக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அடுத்து வந்து நம்ம கண்டுபிடிக்க வந்து பேராமெட்ரிக் ஃபார்ம் கண்டுபிடிக்கணும். பேராமெட்ரிக் ஃபார்ம் சரிங்களா? அப்போ பேராமெட்ரிக் கோஆர்டினேட் இப்போ பார்க்க போகிறது பேராபோலா ஓப்பனிங் அப்போர்ட் இருக்கு இல்லையா, அதுக்கு வந்து பேராமெட்ரிக் கோஆர்டினேட், பேராமெட்ரிக் கோஆர்டினேட்ஸ் இது கண்டுபிடிக்க போகிறோம். இது எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் பாருங்க. நம்ம பேராமெட்ரிக் கோஆர்டினேட்ஸ் வந்து எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ay தானப்பா. இதை நம்ம வந்து என்ன x into x is equal to 2a into 2y அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். கரெக்டுங்களா? இது பாருங்க x by 2a is equal to 2a divided by x is equal to t அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். இப்படின்னு எழுதிக்கலாமா? இப்போ அடுத்தபடியாக என்ன பண்றோம்னா x by 2a equal to t ன்னு போட்டோம்னா x by 2a equal to t ன்னு போட்டீங்கன்னா x equal to 2at. அப்போ x கோஆர்டினேட் வந்து 2at அப்படின்னு கிடைச்சிருக்கு. இப்போ நெக்ஸ்ட் வந்து நம்ம y கோஆர்டினேட் கண்டுபிடிக்கலாம். y கோஆர்டினேட் எப்படி பாருங்க, 2a divided by x is equal to 2 தானே, t தானே இருக்கு. இதுல இருந்து இங்க பாருங்க x into x is equal to 2a into 2y அப்படி தானே பாது. அப்போ வந்து இங்க என்ன வந்திருக்குன்னா கீழே 2y வந்திருக்கணும். இங்க ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கோம். அப்படி தானே அது. ஸோ அதனால நம்ம கொஞ்சம் கரெக்டாக எழுதலாம் பாருங்க. இங்க 2, இங்க வந்து 2y by x ன்னு போடணும். கரெக்டுங்களா? இங்க கரெக்ட், இது x by 2a இது கரெக்டாக எழுதிட்டோம். இங்க வந்து 2y divided by x ன்னு போடணும். கரெக்டுங்களா? அப்போ இங்க வந்து 2y divided by x ன்னு போட்டுக்கலாம். சரிங்களாப்பா? சரி, இங்க பாருங்க 2y, இது 2y divided by x, 2y divided by x. அப்போ 2y divided by x equal to t தானே இருக்கு. அப்போ 2y is equal என்ன வரும் சொல்லுங்க, t into x ன்னு வரும். x ஆல்ரெடி எவ்வளவு பார்த்திருக்கோம், 2at. அப்போ சப்ஸ்டிட் பண்ணிருங்க. 2y is equal to t into x வந்து 2at ன்னு போட்டாச்சு. கரெக்ட்டுங்களா? இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இப்போ நம்ம என்ன கேன்சல் பண்ணலாம், இந்த 2 2 கேன்சல் பண்ணிருக்கு. இந்த 2 2 கேன்சல் பண்ணிட்டு நமக்கு என்ன இருக்கு சொல்லுங்க, y கோஆர்டினேட் வந்து at ஸ்கொயர் அப்படின்னு வந்திருக்கு. அப்படின்னா ஒரு பாயிண்ட், ஏதாவது ஒரு பாயிண்ட் வந்து நமக்கு வந்து என்ன பண்றோம், இப்போ இந்த ஒரு பாயிண்ட் Pன்னு எடுத்துக்கிறோம். இதை வந்து x, yன்னு பேராமெட்ரிக் ஃபார்ம், சாரி கார்டீசியன் ஃபார்ம்ல சொல்றோம். இதே பாயிண்ட் நம்ம வந்து இதுல எதுல சொல்ல போறோம், பேராமெட்ரிக் ஃபார்ம்ல சொன்னோம்னா, பேராமெட்ரிக் ஃபார்ம்ல சொன்னா எப்படி வரும்னு பாத்தீங்கன்னா x கோஆர்டினேட் வந்து 2at. கரெக்ட்டுங்களா? x கோஆர்டினேட் வந்து 2at, y கோஆர்டினேட் வந்து at ஸ்கொயர் அப்படின்னு வருது. x கோஆர்டினேட் வந்து 2at, y கோஆர்டினேட் வந்து at ஸ்கொயர் அப்படின்னு வருதுப்பா. சரி, நெக்ஸ்ட் வந்து நம்ம பேராபோலா ஓப்பனிங் டவுன்வர்ட் பார்க்கலாம். பேராபோலா ஓப்பனிங் டவுன்வர்ட் சரிங்களா? பேராபோலா ஓப்பனிங் டவுன்வர்ட் அப்படின்னு பார்க்கலாமா? சரி, டவுன்வர்ட். சரி, இப்போ பாருங்க பேராபோலா ஓப்பனிங் டவுன்வர்ட்ஸ் பார்க்க போறோம். அதாவது இது y ஆக்சிஸ், இது வந்து x ஆக்சிஸ் சரிங்களா? அடுத்து வந்து இது டைரக்ட்ரிக்ஸ் அப்படின்னு எடுத்துப்போம். இப்போ பேராபோலா வரையும், பேராபோலா ஓப்பனிங் டவுன்வர்ட் அப்படின்னு இருக்கு. பேராபோலா ஓப்பனிங் டவுன்வர்ட் இருக்கு. அப்படின்னா y கோஆர்டினேட் கண்டிப்பா நெகட்டிவா இருக்கணும். y கோஆர்டினேட் கண்டிப்பா நெகட்டிவா இருக்கணும். இங்க வந்து எப்படி பார்த்தோம், பேராபோலா ஓப்பனிங் அப்போர்டு பார்த்தோம் இல்லைங்களா? இந்த பேராபோலா ஓப்பனிங் அப்போர்டு வந்து y கோஆர்டினேட் பாசிட்டிவா இருந்துச்சு. இதுக்கு ஈக்குவேஷன் வந்து x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ay ன்னு வந்தது. நம்ம y பாசிட்டிவா இருக்கணும், a வந்து மஸ்ட் பி கிரேட்டர் than 0 இருக்கணும். ஏன்னா x பாசிட்டிவா இருக்கலாம், நெகட்டிவா இருக்கலாம், ஸ்கொயர் பண்ணும்போது பாசிட்டிவா மாறிடும். சரிங்களா? சரி, இப்போ வந்து நம்ம இதே மாதிரி பாருங்க. இப்போ வந்து இந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்கணும், ஓப்பன் டவுன்வர்ட்னா y கோட் நெகட்டிவா தானே இருக்கணும். நமக்கு x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு இந்த ஈக்குவேஷன் x ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ay ன்னு போட்டுட்டோம்னா x பாசிட்டிவா இருந்தாலும் நெகட்டிவா இருந்தாலும் இது ஸ்கொயர் பண்ணா பாசிட்டிவா இருக்கணும், y நெகட்டிவா தானே இருக்கணும், அதனால மைனஸ்னு போட்டுக்கணும். a வந்து கிரேட்டர் than 0. ஸோ பேராபோலா ஓப்பனிங் டவுன்வர்டுக்கு ஈக்குவேஷன் என்ன வரும் பார்த்தீங்கன்னா x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு -4ay வேர் a இஸ் கிரேட்டர் than 0. அப்போ x பாசிட்டிவா இருந்தாலும் நெகட்டிவா இருந்தாலும் இது ஸ்கொயர் பண்ணும்போது பாசிட்டிவ் ஆயிருது. இது மைனஸ் வரதுனால y கோஆர்டினேட் பாசிட்டிவாவே இருக்கு, சாரி y கோஆர்டினேட் நெகட்டிவாவே இருக்கு. அப்படின்னா இந்த பேராபோலா வந்து எபோட் y ஆக்சிஸ் வந்து சிமெட்ரியா இருக்கும். அதாவது இந்த பேராபோலா ஈக்குவேஷன் வந்து எபோட் y ஆக்சிஸ் வந்து
சிமெட்ரியா இருக்கு. என்ன பாருங்க, இந்த தேர்ட் குவாட்ரண்ட்ல இருக்கிறது அப்படியே 180 டிகிரி ரொட்டேட் பண்ணோம்னா ஃபோர்த் குவாட்ரண்ட்ல கிராஃப் வந்துருது. சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இங்க வந்து இப்போ இங்க ஃபோக்கஸ் இங்க இருக்குன்னு எடுத்துக்கலாமா? ஃபோக்கஸ் வந்து இங்க இருக்கு. இது கோஆர்டினேட் என்ன சொல்லுங்க? 0, -a. ஃபோக்கஸ்க்கு வந்து 0, -a இருக்கும். இந்த பாயிண்ட் V ன்னு எடுத்துங்க, வெர்டெக்ஸ் 0, 0ன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஒரு பாயிண்ட் P ன்னு இங்க எடுத்துங்க. SP டிஸ்டன்ஸ் மஸ்ட் பி இஸ் ஈக்குவல் டு இந்த P, அதாவது பேரபோலால இருக்கிற பேரபோலால இருந்து ஃபோக்கஸ்ல இருக்கிற டிஸ்டன்ஸ் மஸ்ட் பி ஈக்குவல் டு பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் டைரக்ட்ரிக்ஸ். இது M. இது டைரக்ட்ரிக்ஸ் லைன் அப்படின்னு இருக்கணும். இந்த பாயிண்ட் Z ன்னு எடுத்துக்கலாம். இந்த பாயிண்ட் கோஆர்டினேட், இந்த Z கோஆர்டினேட் என்ன இருக்கு சொல்லுங்க? V என்றது மிட் பாயிண்ட் ஆஃப் Z அண்ட் S ன்னு வரணும். ஏன் மிட் பாயிண்ட் ஆஃப் Z அண்ட் S ன்னு வரணும்னா, பேரபோலால இருக்கிற பாயிண்ட், எனி பாயிண்ட், எந்த பாயிண்ட் எடுத்தாலும் அந்த பாயிண்ட் வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஃபோக்கஸ் அண்ட் பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் டைரக்ட்ரிக்ஸ் வரணும். அப்போ பாயிண்ட் V வந்து பேரபோலால எடுத்திருக்கு. இந்த பாயிண்ட் V வந்து பேரபோலால இருக்கு. இங்க இருந்து பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் டைரக்ட்ரிக்ஸ் ஆனது Z என்ற பாயிண்ட் தானே கிடைக்குது. அப்போ VZ ஈக்குவல் டு என்ன வரும்? VSன்னு வரணும். அப்படின்னா VS லெங்த் ஏன்னா VZ லெங்த் ஏன்னு இருக்கணும். அப்போ Z கோஆர்டினேட் என்ன வரும் பார்த்தீங்கன்னா 0, a அப்படின்னு நமக்கு கிடைக்குது. அப்போ இந்த ZMன்றது டைரக்ட்ரிக்ஸ் லைன் தானே. இந்த டைரக்ட்ரிக்ஸ் லைன் வந்து வாட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா x ஈக்குவல் டு ஏன்னு இருக்கு. x இஸ் ஈக்குவல் சாரி இது வந்து சாரி y ஈக்குவல் டு ஏன்னு இருக்கு. y லெங்த் வந்து ஏன்னு இருக்கு. அப்போ y இஸ் ஈக்குவல் டு a. ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் தி டைரக்ட்ரிக்ஸ் என்ன வரும் சொல்லுங்க? y மைனஸ் a இஸ் ஈக்குவல் டு 0. y மைனஸ் a இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. புரியுதுங்களா? நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்கே ஒரு லேட்டஸ் ரெக்டம் எடுக்க போறேன். லேட்டஸ் ரெக்டம்ன்றது டபுள் ஆர்டினேட் பாசஸ் த்ரூ ஃபோக்கஸ் அப்படின்னு இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த பாயிண்ட் L டேஷ்னு எடுத்துங்க, இந்த பாயிண்ட் Lன்னு எடுத்துங்க. புரியுதுங்களா? சரி, இப்படின்னு எடுத்தாச்சு. இங்க வந்து பாத்தீங்கன்னா x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு -4ay தானே இருக்கு. y வேல்யூ எவ்வளவு பாத்தீங்கன்னா -a. y-க்கு -a போட்டீங்கன்னா x ஸ்கொயர் ஈக்குவல் டு -4a இன்ட்டு -a வருது. ஸோ தட் x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4a ஸ்கொயர்னு வருது. அப்போ x இஸ் ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் 2a. அப்போ இந்த பாயிண்ட் கோஆர்டினேட் என்ன வரும் சொல்லுங்க? 2a, -a. L டேஷ் கோஆர்டினேட் என்ன சொல்லுங்க? -2a, aன்னு வருது. அப்போ எஸ்ல இருந்து L வரைக்கும் லெங்த் வந்து 2a. அதே மாதிரி L டேஷ்ல இருந்து S வரைக்கும் லெங்த் 2a. அப்போ LL டேஷ் என்ன வருதுன்னா லெங்த் ஆஃப் தி லேட்டஸ் ரெக்டம் வந்து 4aன்னு கிடைச்சிருக்கு. லெங்த் ஆஃப் தி லேட்டஸ் ரெக்டம் வந்து நமக்கு 4aன்னு கிடைச்சிருக்கு. அடுத்து டேஞ்சென்ட் அட் வெர்டெக்ஸ் வந்து y ஆக்சிஸ் சாரி x ஆக்சிஸ் y ஈக்குவல் டு 0. டேஞ்சென்ட் அட் வெர்டெக்ஸ் இருக்கு இல்லைங்களா? அந்த வெர்டெக்ஸ் உடைய ஈக்குவேஷன் டேஞ்சென்ட் அட் வெர்டெக்ஸ் ஈக்குவேஷன் y ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்குது. அடுத்து வந்து லேட்டஸ் ரெக்டம்க்கு ஈக்குவேஷன் x இது y ஈக்குவல் டு -c. y ஈக்குவல் டு -c. அதாவது டேஞ்சென்ட் அட் சாரி லேட்டஸ் ரெக்டம்ன்றது ஒரு ஸ்ட்ரைட் லைன் தானே. அதுக்கு ஈக்குவேஷன் வந்து y ஈக்குவல் டு -a. ஸோ y பிளஸ் a ஈக்குவல் டு 0. y பிளஸ் a ஈக்குவல் டு 0 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா பேராமெட்ரிக் கோஆர்டினேட் பார்க்க போறோம். பேராமெட்ரிக் கோஆர்டினேட். சரிங்களா? அப்போ பேராமெட்ரிக் கோஆர்டினேட் பார்த்தீங்கன்னா பேராமெட்ரிக் கோஆர்டினேட் சரிங்களா? பேராமெட்ரிக் கோஆர்டினேட் பார்க்கலாம். அதாவது வந்து இந்த கார்டேஷியன் ஃபார்ம்ல சொல்ற மாதிரி பேராமெட்ரிக் ஃபார்ம்ல சொல்லுவோம். அது என்ன பார்த்தீங்கன்னா x ஸ்கொயர் ஈக்குவல் டு -4ay தானே இருக்கு. இது எப்படி எழுதுறோம்? x ஸ்கொயர் ஈக்குவல் டு -2a இன்ட்டு 2yன்னு எழுதுவோம். அப்படி தானப்பா அது? சரி, x ஸ்கொயர் ஈக்குவல் டு -2a இன்ட்டு 2y எழுதுறோம். இது x இன்ட்டு x இஸ் ஈக்குவல் டு -2a இன்ட்டு 2yன்னு எழுதுறோம். அப்படி தானப்பா அது? இதுல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா வந்து x by 2a கரெக்டுங்களா? x by 2a இஸ் ஈக்குவல் டு -2y டிவைட் பை x அப்படின்னு எழுதிக்கிறோம். x by 2a ஈக்குவல் டு -2y by x இஸ் ஈக்குவல் டு t ன்னு எழுதிக்கிறோம். புரியுதுங்களா? இப்போ என்ன பண்ண போறோம்னா இந்த x by 2a இஸ் ஈக்குவல் டு t ன்னு போட்டுடலாம். x by 2a ஈக்குவல் டு t ன்னு போட்டீங்கன்னா அப்போ x இஸ் ஈக்குவல் டு 2at. x இஸ் ஈக்குவல் 2atன்னு வருது. கரெக்டுங்களா? இப்போ வந்து அடுத்து -2y டிவைட் பை x இஸ் ஈக்குவல் டு t ன்னு போட்டீங்கன்னா அப்போ 2y இஸ் ஈக்குவல் டு x இன்டு t வருது. ஸோ 2y இஸ் ஈக்குவல் x பிளேஸ்ல 2atன்னு போட்டுடுறோம். ஆல்ரெடி ஒரு t இருக்கு. இப்போ இந்த 2 கேன்சல் பண்ணிடுறோம். இங்க ஒரு -1 இருக்கு இல்லையா? அந்த -1 இருக்கும். அப்போ y இஸ் ஈக்குவல் டு -at ஸ்கொயர். ஸோ அப்போ வந்து நமக்கு என்ன கிடைக்குது பாருங்க? பேராமெட்ரிக் கோஆர்டினேட் வந்து என்ன வருது? 2at, -at ஸ்கொயர். 2at, -at ஸ்கொயர். இங்க a பாசிட்டிவ்னு எடுத்துங்க. t வந்து எப்படி இருக்கலாம்? எப்படி நெகட்டிவா இருக்கலாம், பாசிட்டிவா இருக்கலாம். சரிங்களா? எப்படி இருந்தாலும் a பாசிட்டிவ், t எப்படி இருந்தாலும் t ஸ்கொயர் வந்து பாசிட்டிவ் ஆயிருது. அதனால வந்து நமக்கு -8a ஸ்கொயர்ன்றது y கோஆர்டினேட் வந்து மைனஸ் தான் இருக்கும். அப்போ பேரபோலா ஓப்பனிங் டவுன்வர்ட் இருக்கு இல்லையா? அதுக்கு வந்து பேராமெட்ரிக் ஃபார்ம் என்ன வந்து பாருங்க? 2at, -at ஸ்கொயர். சரி,
இப்போ வந்து நம்ம 4 ஃபார்ம்ஸ் பார்த்துருக்கோம். அதாவது ஓப்பனிங் ரைட்வேர்டு, ஓப்பனிங் லெஃப்ட்வேர்டு, ஓப்பனிங் அப்வேர்டு, ஓப்பனிங் டவுன்வேர்டு. இது 4மே பார்த்துருக்கோம். இந்த 4மே வந்து ஃபாஸ்ட்டாக வந்து சும்மா இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா பாயிண்ட்ஸுமே நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். சரிங்களா? சரி, இப்போ ஈக்குவேஷன் ஒவ்வொன்றுத்துக்கும் ஈக்குவேஷன் எழுதிடுறேன். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து y ஸ்கொயர் ஈக்குவல் டு 4ax. இது வந்து ஓப்பனிங் ரைட்வேர்டு, a கிரேட்டர் தென் 0. அடுத்து y ஸ்கொயர் ஈக்குவல் டு -4ax வந்து a லெஸ் தென் 0. இது வந்து என்ன சொல்லுங்க? இது வந்து ஓப்பனிங் லெஃப்ட் வேர்ட். அடுத்து வந்து y ஸ்கொயர் கிடையாது, x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ay. x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 4ay. இது என்ன வரும் சொல்லுங்க? இங்க வந்து a கிரேட்டர் தென் 0 போட்டுட்டு இது ஓப்பனிங் அப்வேர்டு. அடுத்து x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு -4ay. இதுல வந்து என்ன வரும் சொல்லுங்க? இது ஓப்பனிங் டவுன்வேர்ட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். புரியுதுங்களா? இது எல்லாத்துக்குமே நம்ம என்ன பண்ணலாம்னா கிராஃப் வரைஞ்சிடலாமா? இது எல்லாத்துக்குமே ஃபாஸ்டா கொஞ்சம் கிராஃப் வரைஞ்சிடலாம் பாருங்க. நமக்கு கிராஃப் எல்லாத்துக்குமே வரைஞ்சிடலாம். இப்போ இது மொத்தத்துக்குமே நம்ம கிராஃப் வரைய போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து எப்படி இருக்குன்னா ஓப்பனிங் ரைட் வேர்டு இருக்கணும். கரெக்டுங்களா? அப்போ இது வந்து ஓப்பனிங் ரைட் வேர்டு, இது வந்து ஓப்பனிங் லெஃப்ட் வேர்டு, இது வந்து ஓப்பனிங் லெஃப்ட் வேர்டு, இங்கே வந்து ஓப்பனிங் அப்வேர்டு, இது ஓப்பனிங் அப்வேர்டு, இங்கே வந்து ஓப்பனிங் டவுன்வேர்டு, இது வந்து ஓப்பனிங் டவுன்வேர்டு அப்படின்னு இந்த ஈக்குவேஷன்ஸ் வருது. அடுத்து வந்து நம்ம வந்து டைரக்ட்ரிக்ஸ் வரைஞ்சிடலாம். டைரக்ட்ரிக்ஸ் வந்து இங்கே வந்து என்ன சொல்லுங்க? எக்ஸ் ஈக்குவல் டு -a, இங்கே வந்து எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு +a, இங்கே வந்து y இஸ் ஈக்குவல் டு -a, இங்கே வந்து y இஸ் ஈக்குவல் டு +a. இப்படி நமக்கு கிடைச்சிருச்சு. கரெக்டுங்களா? அதே மாதிரி லேட்டஸ் ரெக்டமும் இருக்கும். லேட்டஸ் ரெக்டம் இருக்கு. லேட்டஸ் ரெக்டம் ஒவ்வொன்றுத்துக்கும் இருக்கு. எப்படின்னு பார்த்துடலாங்களா? லேட்டஸ் ரெக்டம் வந்து இங்கே இப்படி இந்த பாயிண்ட் இங்கே தான் லேட்டஸ் ரெக்டம், இதுக்கு இதுதான் லேட்டஸ் ரெக்டம். அடுத்து இந்த கர்வுக்கு இப்படி இது லேட்டஸ் ரெக்டம் வரும், இந்த கர்வுக்கு வந்து இது லேட்டஸ் ரெக்டம் அப்படின்னு வருது. சரிங்களா? இப்போ வந்து பாருங்க, இந்த லேட்டஸ் ரெக்டமுக்கு வந்து என்ன பண்ணலாம்னா நம்ம மார்க் பண்ணிடலாம். இது வந்து எல்எல் டேஷ், இது வந்து என்னது? ஃபோக்கஸ் எஸ். அதே மாதிரி இது எல் டேஷ்னு போட்டு இது ஃபோக்கஸ் எஸ்ன்னு வச்சுங்க. இங்கே இது வந்து எல் டேஷ் எல், இது ஃபோக்கஸ் எஸ்ன்னு எடுத்துக்கலாமா? இது வந்து எல் டேஷ் ஃபோக்கஸ் எஸ்ன்னு எடுத்துங்க. சரி, இது எல்லாமே எடுத்தாச்சு. இப்போ வந்து உங்களுக்கு இந்த டைரக்டரிஸ் எல்லாமே புரியுது. இந்த பாயிண்ட் வந்து நம்ம ஜெட்னு எடுத்துக்கிறோம். இங்கேருந்து ஒரு பர்பண்டிகுலர் லைன், ஒரு பாயிண்ட் பின்னு எடுத்துக்கிட்டு இங்கே பர்பண்டிகுலர் லைன் இப்படி எடுத்தோம்னா இது எம்ன்றது இதே மாதிரி எல்லாத்துக்குமே கிடைக்கும். இப்போ வந்து நம்ம நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா? இந்த பாயிண்ட்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பார்த்துடலாம் பாருங்க. சரி, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து வெர்டெக்ஸ். வெர்டெக்ஸ் எல்லாத்துக்குமே 0,0, எல்லாத்துக்குமே வெர்டெக்ஸ் வந்து 0,0. கரெக்டுங்களா? 0,0 அப்படின்னு கிடைக்குது. சரிங்களா? அடுத்து ஈக்குவேஷன் ஆஃப் தி ஆக்சிஸ். ஈக்குவேஷன் ஆஃப் ஆக்சிஸ், ஈக்குவேஷன் ஆஃப் ஆக்சிஸ் பார்த்தோம்னா இதுக்கு வந்து என்ன வருது பாருங்க? y இஸ் ஈக்குவல் டு 0. ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து y ஈக்குவல் டு 0, செகண்டுக்கும் y ஈக்குவல் டு 0, இது தேர்டுக்கு வந்து x ஈக்குவல் டு 0. கரெக்டுங்களா? x ஈக்குவல் டு 0, ஃபோர்த்துக்கு வந்து x ஈக்குவல் டு 0. ஈக்குவேஷன் ஆஃப் ஆக்சிஸ்ன்றது என்ன சொல்லுங்க? ஆக்சிஸ்ன்றது ஃபோக்கஸ்ல இருந்து டைரக்ட்ரிக்ஸ் பர்பண்டிகுலர் லைன், பர்பண்டிகுலரா வரைய தான் ஈக்குவேஷன் ஆஃப் தி ஆக்சிஸ். அடுத்து ஈக்குவேஷன் ஆஃப் டான்ஜென்ட் அட் வெர்டெக்ஸ். ஈக்குவேஷன் ஆஃப் டான்ஜென்ட் அட் வெர்டெக்ஸ், வெர்டெக்ஸ் v ன்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? ஈக்குவேஷன் ஆஃப் டான்ஜென்ட் அட் வெர்டெக்ஸ், வெர்டெக்ஸ் வந்து இங்க தான இருக்கு v அப்படின்னு எடுத்துக்கலாம். சரி, அப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த லைன் y ஆக்சிஸ் தான் வந்து என்னது? டான்ஜென்ட் அட் வெர்டெக்ஸ் இங்க. அப்போ இங்க வந்து x is equal to 0, இதுக்கும் x is equal to 0 வரும். இங்க வந்து y is equal to 0 வந்துரும், இதுக்கு வந்து y equal to 0 அப்படின்னு வருது. புரியுதுங்களா உங்களுக்கு? அடுத்து வந்து நம்ம பார்க்க போறது ஈக்குவேஷன் ஆஃப் தி ஆக்சிஸ், ஈக்குவேஷன் ஆஃப் தி டான்ஜென்ட் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ். ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் பார்க்கலாமா? ஈக்குவேஷன் ஆஃப் டைரக்ட்ரிக்ஸ் பார்த்தோம்னா இங்க வந்து என்ன வருது? x is equal to -a, so x plus a is equal to 0. கரெக்ட்டுங்களா? இதுக்கு என்ன வருது சொல்லுங்க? இங்க வந்து x is equal to -a. கரெக்ட்டுங்களா? so x equal to plus a, டைரக்ட்ரிக்ஸ் வந்து இங்க plus a எதுனா இது. அப்ப x equal to plus a னா x minus a is equal to 0. இங்க என்ன வரும் சொல்லுங்க? இங்க y equal to -a, so y plus a equal to 0. இங்க வந்து y is equal to -a, so that's இங்க வந்து y is equal to a, அதனால y minus a equal to 0. அந்த மாதிரி நமக்கு கிடைச்சிருக்கு. சரிங்களா? இது வரைக்கும் உங்களுக்கு எல்லாருக்குமே புரிஞ்சிருக்கு. அடுத்த பாயிண்ட் பார்க்கலாம் பாருங்க. எண்ட் பாயிண்ட் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம். எண்ட் பாயிண்ட் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம். அப்படி பார்க்கலாம். எண்ட் பாயிண்ட் ஆஃப் லேட்டஸ் ரெக்டம். இந்த பாயிண்ட் உங்களுக்கு தெரியும், a, 2a அப்படின்னு வரும். கரெக்ட்டுங்களா? அப்போ வந்து a, பிளஸ் ஆர் மைனஸ் 2a ரெண்டு பாயிண்ட் வருதுன்னா a, பிளஸ் ஆர் மைனஸ் 2a அப்படின்னு போட்டுக்கலாம். அதே மாதிரி இங்கேயும் என்ன வரும் சொல்லுங்க? இங்க வந்து லெஃப்ட் சைடுன்றதுல -a, பிளஸ் ஆர் மைனஸ் 2a. கரெக்ட்டுங்களா? -a, பிளஸ் ஆர் மைனஸ் 2a வருது. இங்க என்ன வரும் சொல்லுங்க உங்களுக்கு?
இப்போ இங்க வந்து நமக்கு பிளஸ் ஆர் மைனஸ், இங்க வந்து பாருங்க பிளஸ் ஆர் மைனஸ் 2a கமா பிளஸ் ஆர் மைனஸ் 2a கமா a, கரெக்டுங்களா? இந்த இதுக்கு என்ன வரும்னு சொல்லுங்க, பிளஸ் ஆர் மைனஸ் 2a கமா மைனஸ் a அப்படின்னு நமக்கு கிடைக்குது. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம். நெக்ஸ்ட் வந்து ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம். ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் பார்க்கலாமா? லேட்டஸ்ட் ரெக்டம், ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம். இங்க பாருங்க x is equal to a தானே, அப்ப x minus a equal to 0. இங்க x is equal to minus a வரும், so x plus a equal to 0, கரெக்ட்டுங்களா? இது புரியுதுங்களா உங்களுக்கு? அடுத்து இங்க பாருங்க, இங்க y equal to a அப்படின்னா y minus a equal to 0. அடுத்து இங்க பாருங்க y equal to minus a, so y plus a equal to 0 அப்படின்னு நமக்கு ஈக்குவேஷன் ஆஃப் லேட்டஸ்ட் ரெக்டம் கிடைச்சிருக்கு. சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது focal distance of a point. 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 இது net சொல்லிருந்தோம். Focal distance of a point. Focal distance of a point என்னது? Distance of a point from the focus தான focal distance. அப்ப distance of a point from the focus னா இந்த PS தான் focal distance. இந்த PS equal to PM சொல்லலாம். PS equal to PM சொன்னா இந்த length ஆல்ரெடி x ன்னு தெரியும் உங்களுக்கு, இந்த length a ன்னு தெரியும் இல்லீங்களா? அப்ப x plus a ன்னு கிடைக்குது. கரெக்ட்டுங்களா? அப்ப வந்து என்ன கிடைக்குது சொல்லுங்க? Focal distance of a point என்றது distance of a point from the focus. அப்ப இது வந்து x plus a. இது என்ன வரும் சொல்லுங்க? இங்க வந்து நமக்கு அதாவது வந்து இந்த இதுல வந்து பாயிண்ட் P ன்னு இங்க எடுத்துக்கலாம். இது பாயிண்ட் P ன்னு எடுத்துக்கலாமா? இந்த பாயிண்ட் P எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க வந்து இந்த லெங்த் வந்து மைனஸ் எக்ஸ்ல சொல்லுவோம், இது மைனஸ் எக்ஸ்ல சொல்லுவோம், கரெக்ட்டுங்களா? இந்த பாயிண்ட் P எப்படி தானப்பா, இது வந்து மைனஸ் எக்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த லெங்த் ஏன்னு எடுத்துப்போம். அப்போ a மைனஸ் எக்ஸ், இங்க என்ன வரும் சொல்லுங்க? a மைனஸ் எக்ஸ். ஆல்ரெடி எக்ஸ் கோஆர்டினேட் மைனஸ் தானே இங்க சப்ஸ்டிட் பண்ணுவோம், அப்போ மைனஸ் சப்ஸ்டிட் பண்ணும்போது பிளஸ்ன்னு வந்துடும். அதே மாதிரி இதுக்கு என்ன வரும் சொல்லுங்க? ஒரு பாயிண்ட் வந்து P நீங்க எடுத்துங்க, இந்த PS தான் வந்து ஃபோக்கல் டிஸ்டன்ஸ். இப்போ இந்த லெங்த் வேணும், இந்த லெங்த் வந்து என்ன a வருது, இந்த லெங்த் வந்து y-ன்னு வரைக்கும், அப்போ y பிளஸ் a, சரிங்களா? y பிளஸ் a-ன்னு வருது. அதே மாதிரி இங்க வந்து இது ஒரு பாயிண்ட் P-ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த லெங்த் வந்து நமக்கு மைனஸ் y-ன்னு கிடைக்கும், இந்த லெங்த் வந்து a-ன்னு கிடைக்குது. அப்போ மைனஸ் y பிளஸ் a மைனஸ் y, இதுதான் வந்து இந்த டிஃபரெண்ட் பேராபோலாஸுக்கு ஃபோக்கல் டிஸ்டன்ஸ் ஒவ்வொரு கேஸுக்கும் கொடுத்துருக்கோம். அடுத்து பேராமெட்ரிக் கோஆர்டினேட். அடுத்து வந்து பேராமெட்ரிக் கோஆர்டினேட், சரிங்களா? பேராமெட்ரிக் கோஆர்டினேட். பேராமெட்ரிக் கோஆர்டினேட் பேராமெட்ரிக் கோஆர்டினேட் பார்க்குறோம். இப்போ பேராமெட்ரிக் கோஆர்டினேட் பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முக்கு என்ன சொல்லுங்க? 80 ஸ்கொயர் காமா 280. இந்த செகண்ட் ஃபார்முக்கு என்ன சொல்லுங்க? 80 ஸ்கொயர் மைனஸ் 80 ஸ்கொயர் காமா 280, கரெக்டுங்களா? இந்த தேர்ட் ஃபார்முக்கு பாருங்க 280 காமா 80 ஸ்கொயர். இந்த ஃபார்ம் ஃபோர்த் ஃபார்ம் பாருங்க 280 காமா மைனஸ் 80 ஸ்கொயர். இதுதான் வந்து பேராமெட்ரிக் கோஆர்டினேட், சரிங்களா? நெக்ஸ்ட் எசென்ட்ரிசிட்டி. லாஸ்ட் நம்ம பார்க்கறது வந்து என்ன பார்த்தீங்கன்னா வந்து எசென்ட்ரிசிட்டி. பேராபோலானாவே என்ன சொல்லுங்க? எசென்ட்ரிசிட்டி வந்து எசென்ட்ரிசிட்டி வந்து பேராபோலாக்கு எசென்ட்ரிசிட்டி என்னது? ரேஷியோ ஆஃப் தி டிஸ்டன்ஸ் ஆஃப் தி பாயிண்ட் ஃப்ரம் தி ஃபோக்கஸ் அண்ட் பர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி டைரக்ட்ரிக்ஸ் வந்து ஈக்குவலா இருக்கணும், 1ன்னு வரணும். அப்போ எசென்ட்ரிசிட்டி எந்த பேராபோலா எடுத்தாலும் 1ன்னு இருக்கணும். அதுதானே டெஃபினேஷன் ஆஃப் பேராபோலாவே. டெஃபினேஷன் ஆஃப் பேராபோலா என்னது? ratio between ratio of the distance of the point of the parabola from the focus to the directrix வந்து equal to 1 வரணும். அதுதான் எசென்ட்ரிசிட்டி. அப்போ எசென்ட்ரிசிட்டி வந்து 1 அப்படின்னு நமக்கு கிடைக்குது. ஸோ இப்போ இந்த கிளாஸ்ல நம்ம பார்த்த எல்லா 4 பேராபோலாக்கும் இந்த பாயிண்ட்ஸ் தான் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்.